ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ். மோஸ்ட்லி பீட்ஸ், சுகர் பீட்ஸ், பஞ்ச் பீட்ஸ் அவ்வளோதான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 லைன் சரி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2 லைன் த்ரெட் போடுறோம். த்ரெட் வந்து சாரியில் இருக்க கலர், ஓகேவா? ஆக்சுவலி சாரியில் இருக்க கலரை விட அது வந்து சாரியில் டபுள் கலர் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு கலர் தான் வந்து அந்த ப்ளூ. ஓகே, ஸோ நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சம்கி வைக்க போகிறோம். அந்த சீக்வென்ஸ் வைக்கிறது தான் வந்து புதுசாக ட்ரை பண்ணேன். யூஸ்வலாக நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பண்ணதான், அதுக்கப்புறம் நான் எங்கேயும் அது ஒர்க் பண்ணது கிடையாது. ஸோ இது ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். இது வந்து ஒரு 6 mm சீக்வன்ஸ், லைட் கோல்டு. பார்க்க கொஞ்சம் டார்க்காக தெரிஞ்சால் அப்படி இல்லை, இது ஒரு லைட் கோல்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா மீன்ஸ் ரொம்ப நமக்கு ஷைனிங் வேணும் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சீக்வென்ஸ் வைக்கலாம். ஸ்டோன்ஸ் வைக்கிறது எப்படியோ சேம் தான் நமக்கு சீக்வென்ஸும் நல்லா ஷைனிங் கொடுக்கும். ஸோ நம்ம ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சீக்வென்ஸ் வச்சுக்கலாம். சீக்வென்ஸ் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லைக் நம்ம சிங்கிள் பிக் வைக்கிறது வேறு, பட் கண்டினியூஸாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோன்னா நமக்கு கையில் ஹேண்டில் பண்ண கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்துடும். ஸோ அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 1 லைன் திருப்பி நம்ம சுகர் பீட் வைக்கிறோம். சுகர் பீட் வச்சுட்டு ஒரு 1 inch கேப்புக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. கம்பல்சரி அது 1 inchலேயே நான் பண்ணணுன்னா கிடையாது, பட் ஒரு டாட் ஒரு டிஃப்ரென்ஸ் கரெக்டாக இருக்குங்கிற மேனேஜ்மெண்ட்டுக்காக வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஹாஃப் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஹாஃப் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம லீஃபுக்காக இது மாதிரி ஒரு ஸ்டென்சில் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. சும்மா அவரோட ஹைட் வந்து கரெக்டாக இருக்கணும், அண்ட் சைட்ஸ் வந்து இப்படி இருக்கணும். ரொம்ப அக்யூரேட்டாலாம் நான் ட்ரா பண்ணல, நார்மலாக ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரா பண்ணிட்டு இப்போ வந்து அந்த எல்லா கார்னர்ஸ்க்கும் நம்ம ஒரு 4 mm இருக்கிற ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இப்போ அந்த கர்வ்ஸுக்கெல்லாம் நம்ம திருப்பி சுகர் பீட் கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக கர்வ்ஸுக்கு வந்து அந்த பாயிண்டட் டிப்பு வந்து மேக்ஸிமம் ஷார்ப்பாக வைக்க ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்ப ஈஸி தான். நம்ம எண்டு வரும்போது பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டு, அதாவது நம்ம ஸ்டிச் கண்டினியூஸாக போயிட்டுருக்கிறத ஸ்டாப் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் பின்னாடி போட்டு வந்தோம்னா நமக்கு அந்த பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ அந்த கம்ப்ளீட்டாக இந்த கர்வுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சுகர் பீட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ லீஃப்க்கு வந்து ஸ்டார்டிங், அதாவது அந்த பாயிண்ட் எல்லாமே வந்து நம்ம 3 mm பீடு வச்சுருக்கோம். மிச்சம் வந்து ஒரு 3 சுகர் பீடு வச்சு, ஸோ வந்து ஒரே சைடாக பண்ணாமல் ரைட் சைடு 1 டைம், லெஃப்ட் சைடு 1 டைம் வச்சு நம்ம டிப் வரைக்கும் பண்ண போகிறோம். டிப் டு கீழே வரைக்கும் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பக்கத்துக்கு 4 லீஃப் பாயிண்ட் வர மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஈவன் நம்பர் ஆஃப் பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து நமக்கு இன்கேஸ் நம்ம எங்கேயாவது சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தால் கூட அந்த ஈவன் நம்பர் பீட்ஸ் வந்து நமக்கு அந்த டிசைனை வந்து நமக்கு ஓவராலாக ஃபினிஷிங் லுக்கில் காமிக்கும். ஸோ எல்லா லீஃபும் நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம். இந்த எல்லா லீஃபுமே இந்த மாதிரி பீட்ஸும் ஒரு 3 mm பீடும் வச்சு நம்ம பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம்.
லீஃபுக்கு எப்போவுமே அந்த லைனை தாண்டி ஒரு ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் அந்த லைன் வந்து நம்ம மார்க் பண்ணது வந்து வெளியில் தெரியாமல் லீஃபும் ஒரு ஆவரேஜ் சைஸ்க்கு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து கேப் அந்த கர்வில் வந்து சென்டர் கேப்பாக இருக்குது, நமக்கு ஒரு ஃபில்லிங்காக இல்லாத இருக்கிறதுனால திருப்பி நம்ம இதேமாரி த்ரீ டைம்ஸ் ஸ்லீவ் ஸ்டிச்சில் பண்ண மாதிரி இதில் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு ஃபில்லிங் எஃபெக்ட் கொடுக்குறோம் நமக்கு. ஸோ இது எல்லா கர்வ்ஸ்க்கு சென்டர்லேயும் நம்ம இதை பண்ணிக்கலாம். அது எல்லாருமே பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் இதோட ஓவரால் லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நான் ஹேண்டில் வந்து இந்த சம்கி வைக்கலை, ஏன்னா அதை சம்கி வைக்கிறது கொஞ்சம் டைமாக எடுத்து பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நமக்கு பட்ஜெட் வந்து கம்மியாக தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நெக்குக்கு மட்டும் சம்கி வச்சுட்டு ஹேண்டுக்கு பண்ணும்போது 3mm பீட்ஸ் வச்சு பண்ணிக்கிட்டேன். ஸோ பாருங்கள், இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங்கில். கண்டிப்பாக பாருங்கள் அந்த ஷைன் எப்படி கொடுக்குதுன்ட்டு. ஹேண்டுக்கு வந்து 3mm போட்டிருந்தேன். அப்படியே டாட்ஸும் வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.